Hello friends, welcome to Easier Traditional Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வஞ்சர மீன் லேயர் பிரியாணி. வஞ்சர மீன் லேயர் பிரியாணிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரகம் 2 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, ஜாதிக்காய் சிறுதுண்டு எடுத்திருக்கேன். நான் வெள்ளை மிளகு 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் 4, கிராம்பு 5, நட்சத்திர சோம்பு 1. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சுக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒயிட் பெப்பரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா மல்லி, பிரிஞ்சி இலை, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் நம்ம சீரகமும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வஞ்சர மீன் மேரினேஷனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். வஞ்சர மீன் நான் ஒரு 600 கிராம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்பொழுதுமே முள்ளில்லாத மீன் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 3 டீஸ்பூன் அளவு இருக்குது. இதுலேருந்து நான் 2 டீஸ்பூன் அளவு மேரினேஷனுக்கு எடுத்துக்க போகிறேன். மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் மேரினேஷனுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்க போகிறோம். பிரியாணி மசாலா இதுலேருந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபிஷ்ஷை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன் அண்ட் உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கையிலேயே பிரட்டி விட்டுக்கலாம். ஸோ இதை பரட்டியாச்சு. இப்போ இதில் ஒரு ஃபிஷ்ஷாக போட்டு நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் மசாலா படுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லா மீனையும் நம்ம மசாலாவோட அப்படியே பரட்டியாச்சு. இதை அப்படியே 1 ஹவர் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஸோ 1 ஹவர் ஊற வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷை நம்ம 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அரைப்பதம் ஃபிஷ் வெந்தால் போதும். வஞ்சர மீன் லேயர் பிரியாணிக்கு நம்ம ரைஸை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாட்டில் நம்ம தண்ணி வச்சுக்க போகிறோம். அதன் கூட நம்ம 2 பட்டை, பிரிஞ்சி இலை சிறுதுண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2, நட்சத்திர சோம்பு 1, பச்சை மிளகாய் 2, எண்ணெய் 1 டீஸ்பூன் இது எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் நம்ம பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணி 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம்.
ஸோ ரைஸ் 3/4 பதம் வெந்துருச்சு. ஸோ இந்த பதம் வந்ததும் நம்ம ரைஸை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ பிரியாணி பாட் நம்ம வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் நெய், ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஸோ இது 2 ஹீட் ஆனதும் பட்டை சிறுதுண்டு, கிராம்பு 2, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் இது எல்லாமே போட்டு ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நம்ம பிரியாணி மசாலா மேரினேஷன் போக மிச்சம் இருந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் போட்டு ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா 4 பச்சை, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் இதை அப்படியே வேக வைக்க போகிறோம். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மல்லி புதினா 2மே சேர்ந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். மேரினேஷன் போக மிச்சம் இருக்க லெமன் ஜூஸ் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த டைமில் நம்ம உப்பை சரி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா வெந்து வரும். ஸோ இந்த டைமில் நான் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணி இந்த மசாலாவோட அந்த ஃபிஷ்ஷையும் கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ தட் அந்த ஃபிஷ்ஷோட அரோமா எல்லாமே இதில் அப்படியே நம்ம இறங்கிடும். ஸோ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சுக்கிறோம். ஸோ 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. அந்த ஃபிஷ்ஷோட அரோமா எல்லாமே அந்த மசாலாவோட நல்லா கலந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம தனியாக வெளியே எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ தனியாக வெளியே எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச ரைஸை நம்ம 2 பவுலில் பிரித்து வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு பவுலில் உள்ள ஒயிட் ரைஸ் அது அப்படியே ஒயிட் ரைஸாகவே இருக்கட்டும். இன்னொரு பவுலில் உள்ள ரைஸில் நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி அப்படியே பிரட்டி வச்சுக்க போகிறேன். ஸோ தட் லேயர் போடும்போது கொஞ்சம் ஒயிட், கொஞ்சம் கலர், கொஞ்சம் குழம்பு எல்லாமே சேர்ந்து பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் தனியாகவும், கலர் ரைஸ் தனியாகவும், ஃபிஷ் தனியாகவும், அந்த பிரியாணியில் உள்ள குழம்பு தனியாகவும் 4 விதமாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதே பிரியாணி பாட்டில் நம்ம லேயர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணி பாட்டில் ஒயிட் ரைஸை நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃபிஷ் குழம்பை அப்படியே மேலாக அப்படியே ஊற்றிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை நம்ம அப்படியே அங்கங்கே அழகாக வச்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம கலர் ஆட் பண்ணியிருக்க ரைஸை அப்படியே மேலாக தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் அந்த குழம்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ குழம்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் வச்சுருக்க ஃப்ரை பண்ண ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே அப்படியே நம்ம ஒயிட் ரைஸை மேலாக தூவ போகிறோம். நெக்ஸ்ட் இது மேலே அப்படியே நம்ம நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இதன் கூட நம்ம பொரிச்ச வெங்காயத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம லேயர் எல்லாமே போட்டாச்சு. இதை அப்படியே 20 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து இந்த வஞ்சரம் மீன் லேயர் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கமகமன்னு வாசனையோட வஞ்சரம் மீன் லேயர் பிரியாணி ரொம்பவே அட்டகாசமாக தயாராகிடுச்சு. வாங்க பிரியாணியை சர்வ் பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷை நம்ம நடுவில் லேயர் போட்டிருக்கனால ரைஸை கவனமாக அள்ளணும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.